தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள போதிலும் 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என நளினி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ராஜீவ் கொலை குற்றவாளி நளினி தமது தந்தையின் 16வது நாள் ஈமச்சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக 3 நாள் பரோல் கோரி வேலூர் பெண்கள் சிறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளார். நளினியை சந்தித்த பின்னர் தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவரது வழக்கறிஞர் புகழேந்தி 7 பேர் விடுதலை விவகாரத்தில் தமிழக அரசின் மீது முழு நம்பிக்கை உள்ளது என நளினி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். தமிழக அரசு கண்டிப்பாக தன்னை விடுதலை செய்யும் என்றும், ஒன்று மத்திய அரசு ஒரு வாரத்திற்குள் அனுமதி கொடுக்கும், இல்லை என்றால் அரசியலமைப்பு சட்டத்தின் 161 பயன்படுத்தி தமிழக முதலமைச்சர் தன்னை விடுதலை செய்வார் என்ற நளினி நம்பிக்கையோடு இருக்கிறார். இவர்கள் 7 பேரை விடுதலை செய்வது தொடர்பாக 2014 முடிவெடுக்கப்பட்டு விட்டதால் தற்போது தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தாலும் இந்த முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு என்பதால் கண்டிப்பாக தங்களை விடுதலை செய்வதிலே தேர்தல் ஆணையத்தின் விதிகள் தடையாக இருக்காது என்றும் நளினி தெரிவித்தார். மேலும் அரசியலமைப்பு சட்டம் 161 பயன்படுத்தும் போது அது சாவரின் பவர் என்பதால் அதிலே யாரும் நீதிமன்றமே தலையிட முடியாது என்று கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் சொன்னதால் கண்டிப்பாக விரைவில் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து விடுதலை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நளினி இருக்கிறார்.